அந்த ஊர்ல 20 வருஷமா குடியிருக்கிறேன். பசங்க எல்லாம் படிக்க வச்சிட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி குப்பை கொட்டுறது இது வந்து கேவலமான ஒரு செயல். இந்த மாநகராட்சி பண்றது இதுக்கு நல்ல விஷயங்கள் எவ்வளவோ பண்ணலாம். அதை பண்ணாம விட்டுட்டு இதெல்லாம் இப்படி பண்ணி மக்கள் வந்து வாழ முடியாது. வெங்காயங்கிறது இந்த பக்கம் நல்ல உகந்ததா செய்யறாங்க. அதுதான் நம்ம அறிஞ்சாதான் நம்ம குழம்பு வைக்க முடியும். அதெல்லாம் விளையாது. அதையே மாநகராட்சி தெரிய மாட்டேங்குது. நல்ல விஷயங்கள் எவ்வளவோ இருக்குது. வீடு இல்லாம நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களையெல்லாம் வாழ வைக்கலாம். அதையெல்லாம் செய்யாம இப்படி கேவலமா பண்ணி இப்ப நாங்க எங்க பொழப்பெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு வேலைக்கு போகல. எங்களுக்கு 700 ரூபாய் சம்பளம் போச்சு. சம்பளத்தெல்லாம் விட்டுட்டு நாங்க இப்ப வந்திருக்கிறோம். இந்த வேலையை இதுக்கு மேல செய்யக்கூடாது. என்ன கோரிக்கைன்னா மிகப்பெரிய ஒரு கடுமையா செய்யலாம்னு இருக்கிறோம். எதாவது நல்லது பண்ணுங்க. இன்னும் நீடிக்கும், போராட்டம் நீடிக்கும். இந்த மாதிரி கேவலமான செயலை செய்ய வேண்டாம். சரிங்களா? அவங்கவுங்க விவசாயம் பண்றாங்க. அவங்களுக்கெல்லாம் அவங்க செஞ்சாதான் நம்ம சாப்பிட முடியும். இல்லைன்னா சாப்பிட முடியாது நம்மளால. சும்மா நம்ம பெருமைக்கு நம்ம அங்க கொட்டலாம் இங்க கொட்டலாம்னு சொல்ல அதெல்லாம் கொட்டக்கூடாது. தப்பான செயல். எப்பவே நல்ல விஷயங்களுக்கு அதையும் செய்யுங்க. என்ன பிரச்சனைன்னா அந்த குப்பையெல்லாம் எரிக்கிறாங்க. அதை நம்ம வந்து சுவாசிக்கிறோம். அதனால நமக்கு வந்து உடம்புக்கு வியாதி வரலாம். மண்ணு வளம் கெட்டு போயிடும். வெங்காயம் விளையாது, தக்காளி விளையாது, இதெல்லாம் கெட்டு போயிரும் இல்லையவா? அதனால பல குடும்ப ஏழைகள் நிறைய பேர் ஊரை விட்டு ஊர் வந்து நாங்கெல்லாம் பொழைச்சிட்டு இருக்கோம். எங்களை மாதிரி ஆளுகளை உட்கார வைங்க. எங்களை மாதிரி ஆளுகளை உட்கார வைங்க. ஆனா ஒரு 2 சென்ட் இடம் கேட்டு 5 வருஷமா நான் நாய் படாத பாடுபடுறேன். யாருமே செய்யமா கேட்டா இடம் இல்லைங்கிறாங்க. இப்ப எங்க இருந்து இடம் வருது? இப்ப இந்த இடம் இருக்குதுல்ல, இது இல்லாதவங்களுக்கு பார்த்து கொடுக்கலாம்ல, செய்யலாம்ல அரசாங்கம்? சொல்லுங்க. ஆனா எத்தனையோ தடவை போய் அந்த கலெக்டர் ஆபீஸ்ல நின்று இருக்கிறோம். 20 பேர் 20 குடும்பம் வசிக்கிறோம் இந்த சின்னகாளிபாளையத்துல, வெளியூர்காரங்க. எங்கெல்லாம் கேக்குறேன், ஏதாச்சும் ஒண்ணு செய்யுங்க.